நாளிலும் ஒரு தேவ மனிதன் வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஊழியத்தை துவங்கின போது ஜெபம் செய்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். சேர்ந்து சொல்லுங்க, எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அந்த 12 சீஷர்களில் வேதம் எப்படியாக சொல்கிறது? முந்தினவன் பேதுரு. எல்லாரும் சொல்லுங்க, முந்தினவன் பேதுரு. இந்த நாளில் கூட பேதுருவின் வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிற பிரகாரம் பேதுரு முந்தின சீசன். சேர்ந்து சொல்லுங்க, பேதுரு முந்தின சீசன். அல்லேலூயா. 12 சீசர்கள் இருந்தாலும் பேதுருவுக்கு வேதமும் ஆண்டவர் இயேசுவும் ஒரு முதன்மையான பொறுப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வேதமே சொல்கிறது முந்தினவன் என்று சொல்லப்பட்ட பேதுரு என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த நாளில் கூட பேதுருவின் வாழ்விலிருந்து ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. அநேக சீசர்கள் 12 பேர் இருந்தாலும் பேதுரு மேல் ஒரு விசேஷித்த கண்ணோட்டம் இருந்தது. பேதுரு மேல் ஒரு விசேஷித்த நோக்கம் இருந்தது. பேதுருவின் வாழ்வும் ஊழியமும் வித்தியாசமாய் இருந்தது. இவன் ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவனா இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவனா இருந்தாலும், கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். பேதுருவின் மூலமாய் நிருபங்களே நமது வேதத்தில் இருக்கிறது. இப்படி தேவன் அவரது ராஜ்யத்துக்கு விசேஷ வண்ணமாய் இந்த முந்தின சீசனை பயன்படுத்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என் ஜெபம், என் விசுவாசம், எனது பாரம், நமது சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் முந்தினவர்களாய் முதன்மையானவர்களாய் மாற வேண்டும். அருகாமைக்குள்ள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் முதன்மையானவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்றீங்க? பொதுவா எல்லாருக்கும் பிடிக்கும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவோம். ஸ்கூல்ல 50 பேர் இருந்தாலும் 50 பேருக்கு என்ன ஆசை வரும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசை வரும். ஆனா யார் தான் எடுப்பா? யாராவது ஒரு ஆள் தான் எடுப்பாங்க. ஒருவேளை 2-3 பேர் ஒரே மார்க் எடுத்தா வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ரேங்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், ஆவிக்குரிய காரியத்திலே நாம் ஒவ்வொருவரும் முந்தினவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. உங்க குடும்பத்திலும் சரி, உங்க வேலை ஸ்தலங்களிலும் சரி, என் சபையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, கர்த்தர் நம்மை முதன்மையானவர்களாய் மாற்றுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ஒரு முதன்மையான ஆளா இருக்கணும்? பாருங்க, 12 சீசர்களில பேதுரு முந்தினவன், முதன்மையானவனா இருந்தான். நமது சபையில எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு அங்க என்ன இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? முதன்மையா இருக்கணும், முந்தினவனா இருக்கணும். அப்படி கர்த்தர் என்னை மாற்ற வேண்டும் என்று விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முந்தினவன், முதன்மையானவன் என்று சொல்லும்போது இது பெருமையின் அடையாளம் அல்ல, இது பொறுப்பின் அடையாளம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கொண்டீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முந்தினவன் என்பது, முதன்மையானவன் என்பது பெருமையின் அடையாளம் அல்ல, பொறுப்பின் அடையாளம். அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க சரியா அந்த வார்த்தையை? நான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா பெருமைக்காக இல்ல, அந்த பொறுப்புள்ளவர்களாய் நான் இருக்க வேண்டும். நான் எல்லாம் செய்யணும், எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கணும், பெருமைக்காக அல்ல, ஒரு பொறுப்புணர்வோடு கூட எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற முதன்மைத்துவத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் தருவாராக. அல்லேலூயா. இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்விலிருந்து நீங்களும் நானும் முதன்மையானவர்களாய், பொறுப்பானவர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய நல்ல குணங்கள் ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் இயேசு தமது ஊழியத்தை முடித்தார். அநேக ஜனங்கள் எப்போதும் அவரை நெருக்கிக் கொண்டே இருந்தார்கள். இயேசு தனித்து ஜெபிக்க சென்றுவிட்டு தமது சீசர்களை மற்றும் அக்கறைக்கு போகும்படி அனுப்பி விடுகிறார். 12 சீசர்களையும் கப்பல் ஏற வைத்து, நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். இயேசுவோ தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது ஜெபிக்கிற நேரத்திலே ஆண்டவர் இயேசு தமது சீசர்களை பார்த்தபோது கடலிலே சீசர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். பெரும் காற்று அடித்தது, பெரிய போராட்டம், அவர்கள் சோர்ந்து போகத்தக்கதாக கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுவோ அதை அறிந்து அவர்களை சந்திக்க கடல் மேல் நடந்து வருகிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை போராட்டம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக கடல் மேலே நடந்து வருவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நாங்க எங்க பாஸ்டர் கடல்ல தத்தளிக்க போறோம் அப்படி பாக்குறீங்களா? அல்லேலூயா. நமது வாழ்க்கையில யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் நேரிட்டாலும் அங்கேயும் நம் ஆண்டவர் வர வல்லவர். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? என்னை தனித்து விட்டாலும், நடுக்கடலில் தனித்து விடுவது போல் இருந்தாலும், என் தேவன் கடலின் மேலேயும் கடந்து வருவார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். யோசித்து பாருங்க, நீங்க நானும் கப்பல்ல போறோம், கடல் மேல யாராவது நடந்ததா எப்படி இருக்கும்? இருட்டாக நேரம் பார்த்தா எப்படி இருக்கும்? சீசர்களுக்கெல்லாம் பயம், ஆனா ஆவேசம், ஏதோ வந்துருச்சு, பூதமோ பேயோ வந்துருச்சு என்று எல்லாம் கலங்குகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்மால புத்திரன் ஒருவர் இருக்கிறார்ல, இவர் இப்ப சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே, 11 பேர் அமைதியா இருக்கிறான். இந்த முதன்மையானவன், இந்த பொறுப்பானவன் சொல்றான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடல்ல வர்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உத்தரவு கொடுங்க. நீரே ஆனால் நான் எங்க வரணும்? கடல் மேல் நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வா. எத்தனை பேருக்கு கடல் மேல் நடக்கணும் ஆசையா இருக்கு? சொல்றாரு, அல்லேலூயா. அவன் பாருங்க, இயேசுவுக்கு அப்புறம் வேதத்துல நம்ம பார்க்கிற ஒரே மனிதன் கடல்ல நடந்தவன் யார்? பேதுரு. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், வா என்று சொன்னவுடன் பேதுரு இறங்கி கடலில் நடந்தான். கரம் ஏற்று ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒரு முதன்மையானவர்கள், ஒரு பொறுப்பானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், சில நேரங்களில் இந்த இடத்துல அநேக எதிர்மறையான காரியத்தை பேசுவாங்க. நான் எப்பயும் நேர்மறையான காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பேதுரு மூழ்கிறதை குறித்து அநேகர் சிந்திப்பாங்க, ஆனா பேதுரு நடந்ததை குறித்து அநேகர் சிந்திக்க மறுப்பாங்க. இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த பேதுரு போல கடல் மேல் நடக்கத்தக்க அளவுக்கு 11 பேரும் அமைதியா இருந்தாலும், இந்த புத்திரவன், இந்த பொறுப்புள்ளவன் கடலின் மேல் நடக்கத்தக்க அளவுக்கு இருக்க காரணம் என்ன? முதல் காரியம், மற்ற எல்லாரை காட்டிலும் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 50 ஸ்டூடெண்ட்ல முதல் ரேங்க் எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி அநேக மத்தியில நீங்க முதன்மையானவர்களாய், பொறுப்பானவர்களாய், ஒரு பொறுப்புடையவர்களாய் இருக்கணும்னா மற்ற எல்லாரை காட்டிலும் உங்களுக்கு என்ன வேணும்? அதிக விசுவாசம் வேணும். பக்கத்துல சொல்லுங்க, அதிக விசுவாசம் வேணும். அல்லேலூயா. முதன்மையா இருக்க வேண்டும் நினைப்பது தவறல்ல. அது எப்ப வரும், எப்படி வரும் கேட்டீங்கன்னா, 11 பேர் அமைதியா இருக்கான். நான் தான் இயேசு சொன்ன அமைதியா இருக்கிறான். ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் ஆனால் நான் எங்க வர்றேன்? கடல்ல நானும் நடக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற மாதிரி நானும் நடக்கிறோம். சோதம். இதுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் விசுவாசம் வேணும், கொஞ்சம் தைரியம் வேணும். 3 8 ஆகிறது. ஆனா பாருங்க, 11 பேர் அமைதியா இருக்கலாம். இயேசு வார்த்தை பார்த்துக்கலாம். ஆனா இவர் மட்டும் கேட்கிறார், நான் எங்க வரேன்? கடல்ல நடக்கிறேன்.
நீங்க ஒரு முதன்மையானவர்களாய், ஒரு பொறுப்பானவர்களாய் உங்க குடும்பத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ சபையிலேயோ ஊழியத்தில் இருக்கிறோம்னா மற்ற எல்லாரையும் காட்டிலும் இந்த 11 பேரும் அமைதியா இருக்கிறான், இந்த பேதுரு மட்டும் கேட்கிறான், நானும் உண்மை போல கடலில் நடக்க உதவி செய்ய. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்களும் முதன்மையானவர்களாய் மாறுவீர்கள், நீங்களும் பொறுப்பானவர்களாய் மாறுவீர்கள். மற்ற எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், வா நீ கடலில் நடப்பா என்று. கர்த்தரை போல உங்களையும் கடலில் நடக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் என்ன? நான் ஒரு பொறுப்பானவர்களாய், நான் ஒரு முதன்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் மற்ற எல்லாரை காட்டிலும் எனக்குள் அதிக விசுவாசம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? மற்ற எல்லாரை காட்டிலும் நான் என்ன பண்ணணும்? அதிக விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவர் மேல அதிக விசுவாசத்தோடு இருக்கணும். நம்பிக்கை வேணும். உங்க குடும்பத்துல எல்லாரும் எதிர்மறையா பேசினா நீங்க பாசிட்டிவா பேசணும். உங்க வேலை ஸ்தலத்துல எல்லாரும் முடியாதுன்னு சொன்னா நீங்க முடிய வைக்கணும், நிக்கணும். உங்களை பார்த்து உலகமே இழிவா பேசினாங்க கரைகளா செய்தவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 சில வசனங்களை பார்க்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசையில் வந்தபோது மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது சம்பவத்தை பார்க்கலாம். இங்கே ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கணும். கொஞ்சம் என்ன இருக்கணும்? ஃபெல்லோஷிப் இருக்கணும். சிலர் பாருங்க உம்முனா மூஞ்சியாவே இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? உம்முனா மூஞ்சியாவே இருப்பாங்க. உம்முன்னு வருவாங்க, உம்முன்னு போவாங்க, உம்முன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தேவக்குள்ள எப்படி இருக்கணும்? பிரைட்டா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வாய் விட்டு சிரித்தால் சோகம். எப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து நாலு பேர் கேட்கணும், என்ன ஆளு ஒரு மாதிரி இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லு. சர்ச்சுக்கு வந்து பாருங்க, எப்ப பார்த்தா எப்படி இருக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணணும், பேசணும். ஆண்டவர் இயேசு பிறகு நம்ம சீசர்ல உட்கார வச்சு என்ன பண்றாரு? பேசுற. நீங்களும் நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் நமக்கு இருக்கணும். குடும்பத்துல, சபையில, வேலை ஸ்தலத்துல நான் போவேன், நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வந்து இருக்கக்கூடாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. அதுக்காக எல்லா இடத்துலையும் போய் கால வைக்கக்கூடாது. சோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப், நமக்கு ஒரு லெவல் தெரியும், ஒரு பவுண்டரி வச்சுக்கணும். சோத்திரம். இங்க இயேசு என்ன பண்றார்? தன்னோட சீசர்ல உட்கார வச்சு பேசுறார். அப்படி ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்கள பார்த்து கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சீசர்களை பார்த்து கேட்கிறார். உடனே நாம் பதில் வருது, ஆண்டவரே உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், வேறு சிலர் உங்களை தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் ரொம்ப தெளிவான பாத்தீங்களா? முதல்ல டைரக்டா பதில் கேட்க வேண்டிய கேள்வி கேட்கல. முதல்ல மற்றவங்களா இனி யார் சொல்றாங்கன்னு கேட்டேன். இப்ப ஆண்டவர் டைரக்டா கேள்விக்கு வர, நீங்க என்னைய யார் சொல்றீங்க? மற்றவங்க சொன்னதுக்கெல்லாம் பதில் இருந்துச்சு. நீங்க என்ன யார் நினைக்கிறீங்க கேட்டா யாருக்கு என்ன வரல, அமைதியா இருக்கு. ஆனால் நம்ம டீம்ல ஒரு ஆள் இருக்கிறார். யாரு? யாரு? முந்தினவர். யாரு? முந்தினவர், முதன்மையானவர், பொறுப்பானவர். எந்திரிச்சாரு பாருங்க,
கிளாஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் படிக்கிறவங்களோட தொண்டை இருக்கு பாத்தீங்களா? டீச்சர் ஒரு கேள்வி கேட்டா முதல்ல அனுப்புவாங்க. கேள்வி எப்படிங்கிறது மாதிரி கை தூக்குவாங்க. ஐயோ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்க்கு வரும் கோபம். கையை தூக்குறவங்களா எப்படி வரும்? சும்மாவே இருக்க மாட்டான் பாருங்க அப்படின்னு வரும். அது மாதிரி பேர் என்ன பண்றாரு? கேட்டவரு 11 பேர் யோசிச்சுட்டு இருக்கிறான். இவர் மட்டும் என்ன விட்டாரு? கையை உயர்த்திட்டார். ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கரமிய துறையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இந்த முதல் எதிர்பார்த்தான்னு நினைக்கிறேன். அழகா பேதுரு பார்த்து சொல்றார், பேதுருவே மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். கரமிய துராமை சொல்லலாமா? ஹalleluya. இரண்டாவது ஒரு காரியம் நல்லா கவனிக்கப்படுறவர்களே, நாம் முதன்மையானவர்களாய் பொறுப்பானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் முதல் காரியம் பார்த்தோம், மற்ற எல்லாரை காட்டிலும் அதிக விசுவாசம் தேவை. இரண்டாவது காரியம், மற்ற எல்லாரை காட்டிலும் சரியான வெளிப்பாடு தேவை. மற்ற எல்லாரை காட்டிலும் சரியான வெளிப்பாடு. இன்னும் அந்த வார்த்தையை புரியும்படி சொல்கிறேன். தெளிவு, நல்ல அறிவு நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பாருங்க, மனுஷங்க மத்தவங்க எல்லாம் யார் சொல்றாங்க கேட்டா நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் நிஜம் இல்ல. ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானன் அல்ல, ஆண்டவர் இயேசு எலியா அல்ல, எரேமியா அல்ல, இல்ல ஏதோ ஒரு தீர்க்கதரிசி மட்டும் அல்ல. ஆனா அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, வெளிப்பாடு இல்லை, அறிவு இல்லை, தெளிவு இல்லை. சிலருக்கு பதிலே தெரியவில்லை. இயேசுவின் சீசர்கள் 11 பேருக்கும் ஆண்டவர் இயேசுவை என்ன சொல்லவே தெரியல. ஆண்டவர் கேட்கிறார், நீங்க எல்லாம் இதை யார் நினைக்கிறீங்க சொல்லுங்க. அவர் சொல்லும்போது அவங்களுக்கு பதிலே இல்லை. ஆனால் இந்த புத்திரவன் பேதுருக்கு என்ன இருந்தது? பதில் இருந்தது. ஆண்டவர் இயேசு சொன்னார், இதை மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவன் என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஹalleluya. இந்த மாலை நேரத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். நீங்க ஒரு முதன்மையானவரா இருக்கணும்னா, நீங்க ஒரு பொறுப்பாளரா இருக்கணும்னா, உங்களுக்கு மற்ற எல்லாரை காட்டிலும் ஒரு வெளிப்பாடு தேவை, ஒரு தெளிவு தேவை, ஒரு நல்ல அறிவு தேவை, சரியான புரிதல் தேவை. குடும்பத்திலேயா இருக்கட்டும், குடும்பத்துல கூட உங்க கணவரை காட்டிலும் உங்க பிள்ளைகளை காட்டிலும் உங்களுக்கு ஒரு படி என்ன வேணும்? ஒரு புரிதல் வேணும், ஒரு தெளிவு வேணும், ஒரு வெளிப்பாடு வேணும். குருடனுக்கு குருடன் இடம் காட்ட முடியாது, வழி காட்ட முடியாது. எல்லாரும் குருடராக இருந்தா என்ன பண்றது? எல்லாரும் போய் பள்ளத்துல விழணும். வீட்டுல ஒரு ஆளாவது எப்படி இருக்கணும்? கொஞ்சம் தெளிவான ஆள் இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களாவது எப்படி இருக்கணும்? கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் நம்ம தெளிவா இருந்தாலும் 4 பேர் என்ன பண்ண முடியும்? வழிகாட்ட முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம வீட்டுல நம்ம முதன்மையான ஆள், பொறுப்பான ஆள்னா நமக்கு என்ன வேணும்? கொஞ்சம் தெளிவு வேணும். ஒரு அவன் மற்றவங்க அறியாததை நீங்க அறிஞ்சிருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ அறியாததை நீங்க அறிஞ்சிருக்கணும். அப்பா ஐயா, உங்க கணவர் தவறான முடிவு எடுத்தா சொல்லணும், இது தப்பான முடிவு, நீங்க போய் முற்ற இடம் தவறா போயிடும் அப்படின்னு நம்ம உணர்த்துகிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். பிள்ளைகள் சில தவறான முடிவு எடுக்கும் போது நம்ம ஆமாச்சாமி ஜாக அடிச்சோம், அவ்வளவுதான். என்ன கதை தான்? குருடனுக்கு குருடன் வழிகாட்டுற கதை தான். பிள்ளைகள் எடுக்கிற தவறான முடிவு நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க இடத்துல நம்ம இருக்கணும். இல்ல இது தவறான முடிவு, ஒரு தெளிவு நமக்கு வேணும். நாம் ஒரு பொறுப்பாளர்கள் என்பதன் அடையாளம் அதுதான். மற்றவர்களை காட்டிலும் ஒரு தெளிவு, ஒரு வெளிப்பாடு, அதை குறித்த புரிதல் நமக்கு அதிகம் தேவை. அல்லேலூயா. இதே காரியம் தான் வேலை ஸ்தலத்திலும், இதே காரியம் தான் சபையிலும். மற்றவங்களுக்கு தெரியாத வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். நம்ம விசுவாச குடும்பத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கணும். சபைனா என்னென்ற ஒரு வெளிப்பாடு இருக்கணும். ஊழியர்னா என்னென்ற ஒரு வெளிப்பாடு இருக்கணும். ஊழியர்காரங்களா யார் என்ற ஒரு வெளிப்பாடு இருக்கணும். புரியாதவங்க மாதிரி இருக்கக்கூடாது. இயேசுவை குறித்து அநேகர் புரியாமல் இருந்தார்கள், சீசர்களே புரியாமல் இருந்தார்கள். ஆனால் முந்தினவன் பொறுப்புள்ளவன் புரிதலோடு இருந்தான், தெளிவோடு இருந்தான், வெளிப்பாடோடு இருந்தான். உங்க வாழ்க்கையை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க ஒரு முந்தினவர்களாய், முதன்மையானவர்களாய், பொறுப்பானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு எனக்கு அந்த தெளிவு வேணும், வெளிப்பாடு வேணும், அந்த புரிதல் வேணும். கர்த்தர் அந்த புரிதலையும் வெளிப்பாடுகளையும் தெளிவையும் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஹalleluya. எத்தனை பேர் முதன்மையானவர்களா மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் பொறுப்பாளர்களா மாறணும் விரும்புறீங்க? அதற்கு என்ன வேணும்? முதல் காரியம் அப்படி சொல்லக்கூடாது, மற்ற எல்லாரை காட்டிலும் சொல்லுங்க, மற்ற எல்லாரை காட்டிலும் அதிக விசுவாசம் வேண்டும். இரண்டாவது காரியம்
மற்ற எல்லாரை காட்டிலும் சரியான வெளிப்பாடு வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிக்கலாம். கடைசி ஒரு காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 21:15. கரெக்ட்டா? வாசிங்க வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். கரவை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை வீட்ல போய் வாசித்து பாருங்க. நாம் முதன்மையாளர்களாய் பொறுப்பாளர்களாய் இருக்க நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய குணம் என்ன? இங்க ஆண்டவர் இயேசு முந்தின சீசராகிய பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இங்க பாருங்க, நாம் வாசித்த எல்லா வேத பகுதிகளையும் பாருங்க. மற்ற எல்லாரை காட்டிலும் பேதுருவை ஒருபடி பேர வச்சு ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரே கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, இங்க இருக்கிற எல்லாரும் காட்டிலும் நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்டார். 12 சீசர்கள் நீ என்கிட்ட எப்படி இருக்க? இவர்களிலும் இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்துல. அதுதான் பாருங்க, முதன்மையானவர்கள் பொறுப்பானவர்கள் என்பதை அடையாளம் பாருங்க. மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த பேதுரு அதிகம் ஆண்டவரை நேசித்தவனா இருந்தார். அப்ப நீங்களும் நானும் ஒரு முதன்மையானவர்கள் பொறுப்பானவர்கள் என்பது அடையாளம் என்ன? மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகம் அன்பு செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அதிகம் அன்பு செலுத்துகிறவர்கள். ஆண்டவர் இயேசுவை பார்த்து மீண்டும் மீண்டும் கேட்கிறார் பாருங்க, ஆண்டவரே உமக்கே தெரியும் அப்பா. அப்ப ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு முதன்மையானவர்கள் பொறுப்பானவர்களாய் மாற நாம் செய்ய வேண்டியது என்ன? மற்ற எல்லாரை காட்டிலும் நம்மிடத்தில் அன்பு அதிகமா இருக்கும். எத்தனை நாம சொல்றீங்க? உங்க வீட்டுல ரொம்ப நீங்க முதன்மையா பொறுப்பானவர்களா இருக்கணும்னா எல்லாரையும் கொஞ்சம் நேசிக்கணும், எல்லாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? உங்க வீட்டுல ஒரு 5 பேர் 10 பேர், இந்த காலத்துல கூட்டு குடும்பங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரேரா ஒரு சில குடும்பங்கள் தான் கூட்டு குடும்பங்கள் வாழ்றாங்க. அந்த காலம் அப்படி இல்லை. ஒரு வீட்டுல 10 பேர் 20 பேர் கூட இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ ஒரு வீட்டுல முன்னாடி போஸ்ட் போட்டா நமக்கு 20, நாம் 20, நமக்கு 20. அடுத்து ஒரு போஸ்ட் நாம் 20, நமக்கு 1. இன்னும் போஸ்ட்ல வருது. அதுக்கடுத்து நாம் 20, நமக்கு 7. காலங்கள் மாறுது, ட்ரெண்ட் மாறுது. அப்ப கவனிங்க, இப்ப நிறைய பேர் இருக்கிற போது நாம் முதன்மையானவர்களாய் ஒரு 5 பேரோ 4 பேரோ 3 பேரோ 10 பேரோ நம்ம வீட்டுல இருந்தா நாம் தான் முதன்மையானவர்கள் பொறுப்பாளர்கள். எதை காமிக்கும்னா மற்ற எல்லாரையும் காட்டிலும் நீங்க அதிக அன்புள்ளவங்களா இருக்கணும். அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நீங்க அன்புள்ளவங்களா நடக்கணும். அந்த மாதிரி வேலை ஸ்தலத்திலும் எல்லா இடத்துல அன்பை காமிக்கணும். சபையும் அப்படிதான். இங்க யார் ரொம்ப முதன்மையானவர்கள் என்று என்ன கேட்டா நான் இயேசு மாதிரி கேட்பேன். நீங்க எல்லாரையும் அன்பு செலுத்துற நீங்க தான் யாரு? முதன்மையானவர்கள். எல்லா இடத்திலும் நான் அன்பா இருக்கிறேன், எல்லாரும் காட்டிலும் நான் அன்பா இருக்கிறேன் இப்படி சொல்லணும். இங்க இருக்கிற எல்லாரும் காட்டிலும் நான் எப்படி இருக்கிறேன்? என்னை நேசிக்க சர்ச்சில் யாருமே இல்லை. சிலர் அழுவாங்க, என்னை நேசிக்க சர்ச்சில் யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை அழுவாங்க. நீங்க யாராவது நேசிக்கிறீங்களா பிரதர்? நீங்க யாராவது நேசிக்கிறீங்களா சிஸ்டர்? நீங்க யாராவது நேசிக்கிறீங்களா தம்பி தங்கச்சி கேட்டா என்ன இருக்காது? அது இருக்காது பாருங்க. ஆனா முதன்மையாளர்கள் பொறுப்பானவர்கள் யார் என்றால் மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அன்பு செலுத்துகிறேன், மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அன்புள்ளவராய் இருப்பேன், நான் அன்பை காண்பிப்பேன். அவங்க என்ன அன்பை காண்பிப்பதால் அல்ல, அவர்கள் எனக்கு அன்பை கொடுப்பதால் அல்ல, நான் அன்புள்ளவராய் நடக்கும் போது நான் முதன்மையானவர் பொறுப்பானவர் என்பது வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப உங்க குடும்பத்துல நீங்க முதன்மையானவர்கள் பொறுப்பானவர் என்பது எந்த அடையாளம்? மற்ற எல்லாரை காட்டிலும், உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரை காட்டிலும் நீங்க அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும்.
வேலை ஸ்தலத்துல அப்படி இருங்க. சத்துருக்களை சிநேகிக்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதுதான். சத்துருக்களை நாம் சிநேகிக்க ஆண்டவர் விளையாட்டு தருவாராங்க. நம்ம சத்துருக்களையே சிநேகிக்கணும்னா நம்ம வீட்டுல சபையில் இருக்கிறவங்க நம்ம எவ்வளவு சிநேகிக்க கடமைப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருவாராங்க. பேதுருவிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது அதுதான். இவர்கள் எல்லாரும் காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் சில நேரம் ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, எத்தனையோ விசுவாசிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் காட்டிலும் நான் எவ்வளவு நேசிக்கிறேன், அவங்க எல்லாரும் காட்டிலும் நான் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன். என்னைக்கோ சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? சோத்திரம். என்னைக்கோ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த முழு உலகத்துல எத்தனை விசுவாச பிள்ளைகள் இருப்பாங்க, கோடி கோடி மக்கள் இருக்காங்க. அதுல ஆண்டவர் பார்வையில உங்களுக்கு ரேங்க் போட்ட எந்த ரேங்க்ல இருப்பீங்க? ஆண்டவர் ஒரு ரேங்க் கார்டு போட்டு, நான் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு புரியுது தெரியல? புரியுறவங்களா நல்ல சொல்லுங்க. உலகத்துல இருக்க எல்லா விசுவாச பிள்ளைகளையும் அவங்க அன்பை வச்சு ஒரு ரேங்க் போட்டா உங்களுக்கு எனக்கு என்ன அந்த ரேங்க் இருக்கு? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை ரேங்க் போடலாம் ஆண்டவர் நம்மளுக்கு? 100 கோடி பேர் மக்கள் தொகை, 800 கோடி பேர் மக்கள், முழு உலகத்துக்கு மக்கள் தொகை. ஒரு 10 கோடி பேர் கிறிஸ்தவர்கள் வச்சுக்குவோம், உண்மையா ஆண்டவர் நேசிக்கிறவங்க வச்சுக்குவோம். அந்த 10 கோடியில நமக்கு எத்தனாவது ரேங்க் இருக்கும்? 10 கோடியே இருக்கிறதாலே தெரியல மாஸ்டர். ஏன் ஜெபம்? நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க முதன்மையானவர்களா, பொறுப்பானவர்களா இருக்கிறதா அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே எல்லாரும் காட்டிலும் நான் உங்க அதிக நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு பிடிச்சமான பிள்ளையா இருக்கணும், நான் உங்களுக்கு முதன்மையா இருக்கணும், பொறுப்பானவங்களா இருக்கணும். பேதுரு பார்த்து சொன்னாங்க, ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்க்க வேண்டும். அந்த பொறுப்பை நான் பெற்றுக்கொண்டு என் அன்பை காண்பிக்க எனக்கு கர்த்தர் கிருபை தருவதாக. ஹல்லேலூயா. அன்பர்களே, நான் இதோட முடிக்க விரும்பல, ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். முதன்மையானவர்கள் பொறுப்பானவர்கள் என்றால் நீங்க நினைச்சுக்க வேணாம், அவங்களுக்கு குறையே இருக்காதுன்னு நினைச்சுக்க வேணாம். பேதுரு வாழ்க்கையில எண்ணற்ற குறை இருந்தது. பேதுரு வாழ்க்கையில நிறைய குறை இருந்துச்சு. அவன் ரொம்ப கோபப்படுறான், முற்கோபி. பாருங்க, அவன் பல்குஸ் காதை வெட்டுறான், ரொம்ப கோபப்படுற சுவாபம் உடையவன். அது மட்டும் இல்ல, இயேசு என்ன பண்ணினான்? மறுதளிச்சான் பேதுரு. எவ்வளவு முத்திரை சீசன் தான், முதன்மையாக என்ன பண்ணா பேதுருவே இயேசு என்ன பண்ணிருக்கார்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பாருங்க, கடலை நடந்த பார்த்தோம், 4 பேர் போராட்டத்தை மூழ்கி போனார். எத்தனை குறைகள் பாருங்க. ஆதி அப்போஸ்தலனாய் இருந்த போது பட்சபாதம் உள்ளவராய் இருந்தார். பவுல் அவருக்கு எதிர்த்து நின்றார் என்ற வேதத்துல ஆதாரம் இருக்கு. இப்படி குறைகள் இருந்துதான் செய்யுது. ஆனாலும் கர்த்தர் அந்த குறைகளை மாற்றி அவர்களை இன்னும் அதிகமாக மறுரூபப்படுத்தி முதன்மையானவர்களாய் பொறுப்பானவர்களாய் மாற்றுகிறார். சிலர் நான் முதன்மையா இருக்கணும் விரும்புறேன் பாஸ்டர், பொறுப்பா மாறணும்னு நினைக்கிறேன், இரட்ட குறைகள் இருக்கு, கர்த்தர் குறைகளை மாற்றுவார். சில பேர் நமக்கு என்ன பிரச்சனைனா, விசுவாசத்துல ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவாங்க. என்ன அவங்க எப்படி செய்யறாங்க, ஒரு சின்ன ஊழியம் செய்யறவங்க சபையில ஒரு பணிக்கிற ஊழியம் செய்யறாங்கன்னா அவங்க என்ன நீதி இருக்கு, அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. இல்ல, எல்லாரும் குறைபாடுங்க தான். முதன்மையானவர்கள் அவங்ககிட்ட குறை இல்லாம இருக்காது. பொறுப்பாளர்கள் வந்துட்டா எல்லாம் நிறைவானவர்களா இருப்பாங்க நம்ம நினைக்க முடியாது. பேதுரு பாருங்க, 12 சீசன்களே பிரதான சீசனா இருந்தோம், நம்மளே எத்தனை குறை அடிக்கிறோம். நம்ம ஏசப்பாக சபிக்கிற சத்தியம் பண்ணல, யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டரை ஏற்றுக்கொண்டு நம்ம யாரும் ஆண்டரை என்ன பண்ணாலும் இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஒரு நாளும் சபிக்கல, ஆனா யாரையும் சபிச்சுட்டா? பேதுரு யார சபிச்ச? ஆண்டவர் இயேசுவை சபிச்ச. கூட உட்கார்ந்து அப்ப சாப்பிட்டு அற்புதத்தை பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு என்ன செஞ்சாரு? இவரே மோசமான ஆளா இருக்காரு. நம்மளால கொஞ்சம் பரவாயில்ல, பக்கத்து பசங்க பேதுரு இருக்காங்க, நீங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, பேதுரு முதன்மையான ஆளா இருந்தார், பொறுப்பான ஆளா இருந்தார். அப்ப கர்த்தர் நம்மளை மாற்றுவார், நம்ம குறைகளை மாற்றுவார், நம்ம விசுவாச பிள்ளைகளின் குறைகளை மாற்றி நம்ம இன்னும் பொறுப்புள்ளவர்களாய் முதன்மையானவர்களாய் மாற்றுவார். அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், ஒரு விசுவாச பிள்ளையின் வாழ்க்கையில குறைய பார்க்காதீங்க, அவங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன இடங்களை பார்க்காதீங்க. அந்த இடங்களை கர்த்தர் மாற்றி அவங்க ஆண்டவர் முதன்மையா மாற்றணும், பொறுப்பா மாற்றணும் நினைங்க. அதனால நீங்களும் நமக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என் குறைகள் எல்லாம் மாறி, என்னுடைய தவறெல்லாம் மாறி என்னை இன்னும் ஒரு முதன்மையான சீசனாய், ஒரு பொறுப்பான சீசனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இப்ப நான் ஒரு முதன்மையா பொறுப்பா மாறணும்னு சொல்றேன்? கையை வைத்தறவே சொல்லுங்க. நமக்கு தேவையானது என்ன? மற்ற எல்லாரையும் காட்டிலும் அதிக விசுவாசம், அதிக நம்பிக்கை, அதிக மன உறுதி. இரண்டாவது காரியம், மற்ற எல்லாரையும் காட்டிலும்
ஒரு சரியான வெளிப்பாடு, தெளிவு, சரியான புரிந்து கொள்ளுகிற தன்மை நமக்கு தேவை. மூன்றாவது காரியம், மற்ற எல்லாரையும் காட்டிலும் அதிக அன்புள்ள இதயம், அதிகமாய் நேசிக்கிற இதயம் நமக்கு இருக்குமானால் நாம் புத்திரவர்களாய், முதன்மையானவர்களாய், பொறுப்புள்ளவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. புத்திரவர்கள் என்று சொல்லும்போது அது பெருமையின் அடையாளம் அல்ல, அது பொறுப்பின் அடையாளம். எங்களை சேர்ந்து சொல்லுங்க, முந்தினவர்கள் என்று சொல்லும்போது அது பெருமையின் அடையாளம் அல்ல, அது பொறுப்பின் அடையாளம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் முந்தினவர்களாய், முதன்மையானவர்களாய், பொறுப்பானவர்களாய் மாற்றுவாராக.